முதல்வராக பதவியேற்ற மறுகணமே மகாராஷ்டிரா முதல்வர் பட்னாவிஸ் அதிரடி கைது. யாருமே எதிர்பார்க்காத அதிர்ச்சி திருப்பம். அதாவது கடந்த 12 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு வழியாக மகாராஷ்டிராவின் முதல்வர் பதவியேற்க உள்ளார். ஆமாங்க, கடந்த மாதம் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் கடந்த மாதம் 23ஆம் தேதியே வெளியாகிவிட்டது. ஆனாலும் கூட மகாராஷ்டிராவின் முதல்வர் யார் என்ற முடிவுக்கு பாஜக கூட்டணியால் வர முடியவில்லை. அதற்கு காரணம் மகாராஷ்டிரா அரசியலில் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் சிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் உள்ளிட்ட 2 கட்சிகளுடன் தேவேந்திர பட்னாவிஸின் பாஜக கட்சியும் கூட்டணி வைத்துதான் இந்த தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தது. அப்படியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்த 3 கட்சிகளில் யாருக்கு முதல்வர் பதவி என்ற போட்டியும் நிலவி வந்தது. குறிப்பாக இந்த போட்டியில் அஜித் பவார் பெரிதாக இடம்பெறவில்லை. மற்றபடி ஏக்நாத் சிண்டேவுக்கும் தேவேந்திர பட்னாவிஸுக்கும் தான் முதல்வர் போட்டி நடந்து வந்தது. ஏனென்றால் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 230 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருந்தாலும் இதில் பாஜக மட்டும் தனித்து 130 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றது. அதேபோல ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா கட்சி 57 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இதனால் சிவசேனா கட்சியின் ஏக்நாத் சிண்டே அவர்கள் தனக்குத்தான் முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்தார். ஏனென்றால் இவர்தான் மகாராஷ்டிராவில் கடந்த தேர்தல் முதல் முதல்வராகவும் இருந்து வந்தார். ஆகையால் தான் தனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம்பிடித்து வந்தார். ஆனால் இந்த முறை மெஜாரிட்டியாக பாஜக தான் அதிக தொகுதிகளை கைப்பற்றியிருக்கிறது. ஆக பாஜக தலைவரான தேவேந்திர பட்னாவிஸுக்குத்தான் முதல்வர் பதவி என்று பாஜக மேலிடம் திட்டவட்டமாக கூறிவிட்டது. பின்னர் இந்த பிரச்சனையில் ஒரு கட்டத்தில் பாஜகவும் விட்டு கொடுக்கவில்லை, ஏக்நாத் சிண்டேவும் விட்டு கொடுக்கவில்லை. இப்படியாக இவர்களுக்குள் யார் முதல்வர் என்ற பனிப்போர் நிலவி வந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் சிண்டே தரப்பு இறங்கி வந்து தனக்கு முதல்வர் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் கூட தன்னுடைய மகனுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று பாஜக தரப்பிடம் வலியுறுத்தியது. ஆனால் அதற்கும் பாஜக தரப்பு மறுப்பு தெரிவித்தது. இதனால் வேறு வழியே இன்றி பாஜக சொன்னதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய சூழ்நிலை ஏக்நாத் சிண்டேவுக்கு உருவானது. ஆக மொத்தம் இப்படியாக இவர்களுக்குள் நடந்த முதல்வர் சண்டையில் இப்போது இந்த இருவருமே ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்துவிட்டனர். இதனால்தான் இன்றைய தினம் மகாராஷ்டிராவின் முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்க இருக்கிறார். அதே சமயம் இவரின் பதவியேற்புக்கு பிறகு இவர் கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதற்கு காரணம் நடந்து முடிந்த இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவின் வெற்றி என்பது வாக்கு இயந்திரத்தில் மோசடி செய்து பெற்ற வெற்றி என்று காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். ஆகவே அதற்கான ஆதாரங்களை காங்கிரஸ் தலைவர்களும் காங்கிரஸ் தரப்பு வழக்கறிஞர்களும் சேகரித்து முழு ஆதாரத்துடன் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்ப உள்ளதாகவும், இப்படி செய்தால் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக பதவியேற்ற பிறகோ அல்லது பதவியேற்கும் போதோ இவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு வழியாக மகாராஷ்டிராவில் முதல்வராக பதவியேற்கும் இந்த நிகழ்வை பற்றியும், இந்த நிகழ்வில் மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் கைது செய்யப்பட போவதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.